ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி வேண்டுமே ஆனால் அதிகாலை எழும்பி ஜெபித்து பாருங்க. உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஃபேமிலியில, உங்களுடைய ஊழியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி வேண்டுமே ஆனால் அதிகாலையில் எழும்பி ஜெபித்து பாருங்கள். அதிகாலை ஜெபம் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரும். பிரியமானவர்களே, நாம் தூக்கத்தை குறைக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். மோசேயுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் 3 முறை அதிகாலையில் எழுந்து என் சமூகத்திலே வந்து நில் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 8வது அதிகாரத்திலிருந்து 34வது அதிகாரம் வரை வாசிக்கும் பொழுது, நீ விடிய காலத்திலே ஆயத்தமாகி என் சமூகத்திலே வந்து நில், விடிய காலத்திலே ஆயத்தமாகி பார்வோனுக்கு முன்பாக போய் நில், 2 கற்பனைகளை செய்து கொண்டு விடிய காலத்தில் என் சமூகத்தில் வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லி மோசே 3 முறை அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்திலே போய் நிற்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லாமல் யோசுவா 4 முறை தேவ சமூகத்திலே போய் நிற்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, யோசுவா 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோர்தான் கரை புரண்டு வருகிறது. இந்த யோர்தானை நிறுத்தி யோர்தானை பின்னிட்டு போக செய்ய வேண்டுமே ஆனால் யோசுவா அதிகாலையில எழும்பி ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லாமலே யோசுவா அதிகாலையில எழும்பி தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட யோர்தானை நிறுத்தி பின்னிட்டு போக செய்ய வேண்டுமே ஆனால் அதிகாலையில் எழும்பி ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில யோர்தான்கள் பின்னிட்டு போகும். இரண்டாவதாக யோசுவா 6:12 வாசிக்கும் பொழுது 40 வருஷ பிரயாணம், 42 இடங்களிலே கூடாரங்களை அமைக்கிறார்கள். கிட்டத்தட்ட எரிகோவுக்கு பக்கத்திலே வரும் பொழுது எரிகோ அலங்கமானது, எரிகோ மதிலானது தடுத்து அவர்களை போக விடாமல் செய்கிறது. அந்த எரிகோவை தாண்டினால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கலாம். தேவ பிள்ளைகளே, யோசுவா 6:12 வாசிக்கும் பொழுது யோசுவா அதிகாலையில எழும்பி அவர் ஜெபிக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட எரிகோ மதில்கள் உடைய வேண்டுமே ஆனால் நீங்கள் அதிகாலையில எழும்ப வேண்டும். யோசுவா வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்தான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் அதிகாலையில ஜெபித்து பாருங்கள். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய வளர்ச்சியை, உயர்வை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவே கொடுப்பார். மூன்றாவதாக யோசுவா 7:16 வாசிக்கும் பொழுது அதிகாலையில எழும்பி யோசுவா தேவ சமூகத்திலே போய் நிற்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ஆயுப்பட்டணத்தில் ஒரு பெரிய தோல்வி, 12 கோத்திரங்களை வரச்சொல் என்று சொல்லப்படுகிறது. ஆகான் கண்டுபிடிக்கப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதிகாலையில எழும்பி ஜெபித்தீர்களே ஆனால் இந்த தேசத்தை குறித்து, வரும் காலத்தை குறித்து, காரியங்களை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்து, தேசத்தை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை நீங்கள் சொல்லுவீர்கள். நான்காவதாக யோசுவா 8:10 வாசிக்கும் பொழுது ஆயுப்பட்டணத்தினுடைய தோல்வி ஜெயமாக மாற வேண்டுமே ஆனால் யோசுவா அதிகாலையில எழும்பி ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஆயுப்பட்டணத்தினுடைய தோல்விகள் ஜெயமாக மாற வேண்டுமா? நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல, உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் தூக்கத்தை குறைக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்வும் வளர்ச்சியும் வரும். பிரியமானவர்களே, அதிகாலை ஜெபம் ஆசீர்வாதத்திற்கான வாசல். God bless you.